வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் ஓஎஸ்ஐ மாடல் பார்த்துருக்கோம். அதில் நெட்வொர்க் லேயரை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோட உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெட்வொர்க் லேயர்னால் என்னன்றதுக்கான ஒரு சின்ன நோட்ஸு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எழுதுகிற நோட்ஸ் வந்து ஷார்ட்டாக இருக்குது, ஈஸியாக புரியுது, அதை வச்சு நாங்கள் ஓனாக நோட்ஸ் டெவலப் பண்ணிக்கிறோம், சின்ன சின்ன நோட்ஸாக எழுதி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள். இந்த நெட்வொர்க் லேயர் வந்து ஹேண்டல்ஸ் ரூட்டிங் அண்டு சென்டிங் டேட்டா பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸு. அதாவது இப்போ டேட்டா நெட்வொர்க் லேயருக்கு வேறு ஒரு லேயர்லேருந்து டேட்டா வருது இல்லையா, அந்த டேட்டா எந்த ரூட்டில் போகணும், அந்த ரூட்டை செலக்ட் பண்ணுறது, டேட்டாவை சென்ட் பண்ணுறது எங்கே பிட்வீன் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸு வேறு வேறு. இப்போ நம்ம யாருக்கு அனுப்புகிறோன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ பிஎஸ்என்எல்லேருந்து என்னோடய ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கேன். நான் அனுப்பக்கூடியது ஏர்டெல்லுக்கு இல்லை ஜியோக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு நெட்வொர்க்கு. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸை சூஸ் பண்ணி டேட்டாவை சென்ட் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயருக்கு இருக்குது. எந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணணும், எந்த ரூட்டை சூஸ் பண்ணணும், எந்த ரூட்டில் போனால் டிராஃபிக் இல்லாமல் போகலாம், எந்த ரூட்டில் போனால் சீக்கிரம் போகலாம் அந்த டேட்டா அங்கே அப்படின்ட்டு சூஸ் பண்ணுற வேலை நெட்வொர்க் லேயரோடது. அப்படி சூஸ் பண்ணி அனுப்பும்போது இஃப் பேக்கெட்ஸ் ஆர் டூ லார்ஜ், இந்த டேட்டாவை சென்ட் பண்ணுது இல்லைங்களா, அதனோட டேட்டாவோட சைஸு பெரியதாக இருந்தது அப்படின்னா பேக்கெட்ஸ் அதை பிரித்து அனுப்புறதுக்கு நம்ம அனுப்புகிற டேட்டா மொத்தமாக போகாது, சின்ன சின்ன பார்ட்டாக பிரிப்பாங்க. அதுக்கு பேர் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெட்ஸோட லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுமா பாருங்கள். அதாவது டெலிவரி பண்ணும்போது ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா ஒரு சைஸ் இருக்கும், நம்ம டேட்டாவை தான் ஷேர் பண்ணணும், இத்தனை எம்பிக்கு மேலே இருந்ததுன்னா ஃபைல் வில் பி லார்ஜ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் இல்லைங்களா நமக்கு. அதுபோல் இது லார்ஜாக இருந்ததுன்னா தி ஆர் ஃப்ராக்மெண்டட். ஃப்ராக்மெண்டட்னா ஒன்றும் இல்லைங்க, சின்ன சின்ன பார்ட்டாக டிவைட் பண்ணுவாங்க. தட்ஸ் broken into ஸ்மாலர் பேக்கெட்ஸ். பெரிய பேக்கெட்ஸாக இருக்கிறத சின்ன சின்ன பேக்கெட்ஸாக பிரிக்கிற வேலையும் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயரில் தான் நடக்குது. அடுத்தது சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் அட்ரஸஸ். இப்போது இந்த பேக்கெட் அந்த மாதிரி பிரிக்கிற பேக்கெட் ஒவ்வொரு பேக்கெட்டும் எங்கே போகணும், எங்கேருந்து வருது அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கும். இதில் சோர்ஸ் அட்ரஸும் இருக்கும், டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது, இது சோர்ஸு, எங்கே போகணும். பேக்கெட்ஸ் வந்து தனித்தனியாக ட்ராவல் ஆகுது, எல்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டினே போகிறது கிடையாது, தனித்தனியாக ட்ராவல் ஆகுது. அப்படி தனித்தனியாக ட்ராவல் ஆகும்போது எல்லோரும் இப்போ நம்ம எப்படி ஒரு குரூப்பாக எங்கேயாவது போகிறோம், குரூப்பாக போகும்போது எங்கே போகணும், எந்த இடத்துல நிற்கணும் அப்படின்ட்டு நம்ம ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் வச்சுருப்போம் இல்லையா, அதுபோல் பேக்கெட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போகும். அப்படி போகும்போது எல்லாம் ஒரே இடத்துல போயிட்டு ரீச் ஆகணும்ல, ஸோ அதுக்கு டெஸ்டினேஷன் அட்ரஸ் வேணும். அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸையும் சோர்ஸ் அட்ரஸையும் ஆடட் டு த டேட்டா பேக்கெட்ஸ், இந்த டேட்டா பேக்கெட்ஸில் ஆட் பண்ணிவிடுமா எது, இந்த நெட்வொர்க் லேயர். நீ இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல இருந்து நீ வர அப்படின்ட்டு இதனோட இன்சைடில் ஆட் பண்ணிடும். அடுத்தது பாருங்கள், இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோக்கால். இந்த லேயரில் நெட்வொர்க் லேயரில் என்ன ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால், அண்ட் ஒன் மோர் ப்ரோட்டோக்கால் ஐசிஎம்பி, இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால். இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலுமே நெட்வொர்க் லேயரில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஐசிஎம்பின்னா இப்போ இந்த இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோக்கால் எதுக்கு மேம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவைசஸ் வித்தின் எ நெட்வொர்க் யூஸ் டு கம்யூனிகேட் ப்ராப்ளம்ஸ் வித் டேட்டா டிரான்ஸ்மிஷன். இப்போது நான் ஒரு டேட்டாவை அனுப்புகிறேன், ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புகிறேன், அங்கே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய கம்யூனிகேஷன்ஸ்க்கு நிறைய டிவைசஸ் ஹெல்ப் பண்ணும் இல்லையா. ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸ் நிறைய இருக்கலாம், சிஸ்டம் இருக்கலாம், பிரிண்டர் இருக்கலாம், அல்லது நான் அனுப்பக்கூடிய ஒரு இமெயில் அட்ரஸ்ஸு, அந்த சிஸ்டமில் நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்கலாம், நிறைய சிஸ்டம்ஸ் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வித்தின் எ நெட்வொர்க்கு, ஒரு நெட்வொர்க்குள்ளே யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம் வருதா, அதாவது டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருதா, அந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன்ஸ் எங்கே கிடைக்கும்னா ஐசிஎம்பின்ற இந்த ப்ரோட்டோக்காலில் கிடைக்கும். ஸோ ஒரு 5 பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஈஸியான நோட்ஸை கொடுத்துருக்கேன்.
நெட்வொர்க் லேயரை பற்றி இது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நினச்சிங்கன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட வீடியோவோட லிங்க்கையும் சேனலோட லிங்க்கையும் உங்கள் சோஷியல் மீடியாலையும் ஷேர் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.